ஹலோ, இனிய இதயங்களே, எனது இனிய வணக்கங்கள் உங்களுக்கு. உங்களை விட்டு கொஞ்ச நேரம் கூட என்னால் இருக்க முடியல. ஒரு நொண்டி சாக்கு வச்சுக்கின்னு வந்துடலாம், விதத்தை கொஞ்சம் உறவாடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஓகே. இந்த இந்த சண்டை சமயத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற இடத்தை தாக்குவதற்கு சில ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். ஏவுகணை, ஒரு இயந்திரத்தை, ஒரு பொருளை பயன்படுத்தி அதில் வெடிமருந்துகளை அழிக்கக்கூடிய சக்திகளை உள்ளே நிரப்பி இங்கிருந்து அனுப்புகிறாங்க. அது குறி தவறாமல் போயிட்டு எடுத்து தாக்குது. அது பழைய காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் அது நடைமுறை. எனக்கு என்ன யோசனை, எந்த ஏவுகணையும் அனுப்புகிறோம், இங்கே நினச்சா அவன் அவுட்டு, நாம் இங்கே நினச்சா அவனை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை. ஏவுகணையை அனுப்புனா கூட அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ட்ராவல் பண்ணோம், இவ்வளோ 1000 மைல் வேகத்தில் போனாங்கன்னா அத்தனை 1000 மைல் தாண்டி போனாக்கா அவ்வளோ டைம் எடுத்து. அது மேலே போகும்போது அங்கிருந்து ஸ்டூப் பண்ணி சுட்டுருவான் எவ்வளோ. அப்படி இருக்குது. ஓகே. அப்படி இருக்கும்போது நான் அந்த ஏவுகணையை பயன்படுத்தாமல் அணுக்களின் உதவியை கொண்டு அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நான் மனக்கோட்டை கட்டுகிறேன். இதெல்லாம் மண்கோட்டையாக இருக்கலாம், மணக்கோட்டையில இருந்து மண்கோட்டைக்கு வரலாம், மண்கோட்டையிலிருந்து உருவெடுத்து உண்மையாகலாம். நான் நினைப்பதை என்னால் முடிக்க முடியும் என்று ஒரு கனவு காண்கிறேன். அந்த அணுக்களின் உதவியால் அங்கே அதை என்னால் பண்ண முடியும். நான் சிறிது நேரம் வேண்டாம், அதிக நேரம் சிந்தித்தால் என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. குறிப்பார்த்து அவன் பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோனை அவனை சாவச்சிடும். அந்த மாதிரி என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன். அப்படியா? ஓஹோ, வர்றீங்களா? அப்படித்தான் பார்ப்போம், தேவைப்பட்டால் முடிப்போம். கனவு காணுங்கள்,
கனவு காணாமல் எதையும் சாதிக்க முடியாது. நான் கனவு காண்கிறேன். பார்ப்போம். வணக்கம்.